Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் குறுநாவல் யுத்த பூமி பாகம் 2. ஜெயபால் பஸ்ஸை விட்டு இறங்கி வேர்க்க நடந்து யுரேகா காஸ்டிங்ஸ் கம்பெனியில் 7 மாடி கட்டிடத்தின் பிரதான வாசலை தொட்டபோது நேரம் காலை 9:45. தலைக்கு மேல் வலுக்கிற சூரியன். பச்சை கலந்த காக்கி யூனிஃபார்ம் தரித்த அந்த வாட்ச்மேன் நாசுக்காய் கை நீட்டி மறித்தான். எங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போகணும். யாரை பார்க்க? அங்கே எனக்கு இன்டர்வியூ. ஓஹோ, இன்டர்வியூக்கு வந்துருக்க? வாட்ச்மேனின் பார்வையில் டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல்ஸ் படித்த ஜெயபால் அற்ப புழுவானான். எங்க கார்டை காட்டு. ஜெயபால் கையில் வைத்திருந்த சர்டிஃபிகேட்ஸ் ஃபைலை பிரித்து ஒரு பூஜை பொருள் மாதிரி பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த இன்டர்வியூ கார்டை எடுத்து காட்டினான். வாட்ச்மேன் அதை இடது கையில் வாங்கி ஒரு அரை பார்வையால் சரிபார்த்து விட்டு திருப்பி கொடுத்தபடியே சொன்னான். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு 3ஆவது மாடியில் இருக்கே. ஜெயபால் தன் வியர்த்த முகத்தை கர்ச்சீஃபால் ஒற்றிக்கொண்டு வேகமாக கட்டிடத்தின் முகத்தை நோக்கி போனான். ஒரு பார்க்கின் சூழ்நிலையை அங்கே உற்பத்தி செய்திருந்தார்கள். 4-5 பச்சை நிறங்களில் சதுர செவ்வகங்களில் புல்வெளிகள், விதவிதமாய் பூக்கும் ரோஜா கூட்டங்கள், வெறும் இலைகளிலேயே ஈஸ்பென் நிறங்களை காட்டும் குரோட்டான்ஸ் வர்க்கங்கள், புல்வெளிகளை செல்லமாக நனைத்து கொண்டிருக்கும் வாட்டர் ஃபவுண்டன்கள். ஜெயபாலின் இருதயத்துக்குள் பிரமிப்பு பிரமிடுகள். இங்கே வேலை கிடைக்குமா? கிரானைட் பதிக்கப்பட்ட கிரவுண்ட் ஃப்ளோரில் தயக்கமாய் நடந்து லிஃப்ட் கேபினுக்குள் நுழைந்து 3ஆவது மாடிக்கு பட்டனை தட்ட விசுவாசமாக உயர்ந்து 3ஆவது மாடிக்கு கொண்டு போய் கதவுகளை திறந்துவிட ஜெயபால் வெளியே வந்தான். மார்பிள் ஹால் சூரோரமாய் ஆரஞ்சு வர்ண பாலிவினைல் நாற்காலிகளில் நாளைய இந்தியாவை தாங்கப் போகும் வருங்கால தூண்கள், கைகளில் ஃபைல்களோடு இறுகி போன முகங்களோடு உட்கார்ந்திருந்தார்கள். ஜெயபால் உள்ளே நுழைய கழுத்தில் டை கட்டி வழுக்கை மண்டையோடு இருந்த ஒரு நபர் டைப் அடித்த தாள்களை கிளிப் போர்டில் சொருகிக் கொண்டு அவனை நோக்கினார். இன்டர்வியூ கேண்டிடேட்டா? ஜெயபால். இனிஷியல் கிடையாதா? எம் ஜெயபால். இப்போ மணி 9:50. இன்டர்வியூ 10 மணிக்கு. இன்டர்வியூ ஹாலுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரக்கூடாது? சார் பூந்தமல்லியில் வீடு. வந்த பஸ் டிராஃபிக்கு ஜாமில் மாட்டிக்கிச்சு. சமயத்துக்கு ஒரு ஆட்டோ கூட. போய்க்கார். ஜெயபால் புதிதாய் வியர்த்து கொண்டு காலியாக இருந்த நாற்காலியில் போய் உட்கார்ந்தான். ஏற்கனவே காத்திருந்தவர்கள் அவனை ஒரு அழுக்காறு பார்வை பார்த்தார்கள். ஜெயாவின் இருதயத்துக்குள் பயப்புகை பரவியது. குறைந்தது ஒரு 50 பேர்களாவது இருப்பார்கள் போல இருக்கிறதே. இந்த வேலை கிடைக்குமா? இன்டர்வியூ ஆரம்பித்த 10 நிமிஷங்களுக்குள்ளாகவே அவனுடைய பெயர் கூப்பிடப்பட்டது. ஃப்ளாஷ் டோரை தள்ளிக்கொண்டு உள்ளே போனான். ஏசி உடனே அவனை முகர்ந்து பார்த்தது. காற்றில் ஏதோ ஒரு ஃப்ளேவர் மனம். பெரிய கண்ணாடி மேஜைக்கு பின்னால் அந்த இளைஞன் உட்கார்ந்திருந்தான். பிஸ்கட் நிற சஃபாரி, உடம்பில் ஆரோக்கிய சிவப்பு, உருண்டை முகத்துக்கு எடுப்பாய் தலைக்கேசம், கண்களில் தங்க ஃப்ரேமிட்ட குளிர் கண்ணாடி. குட் மார்னிங் சார். சிடட். இளைஞன் கைகாட்ட ஜெயபால் உடம்பில் பவ்யம் காட்டி உட்கார்ந்தான். தேங்க்யூ சார். ஜெயபால் ஃபைலை பிரித்து நீட்ட இளைஞன் வாங்கி அதில் பார்வையை போட்டுக்கொண்டே கேட்டான். டிப்ளமா முடிஞ்ச 6 வருஷம் இருக்கு. இந்த 6 வருஷத்தில் ஒரு வேலையை தேடிக்க முடியலையா? என்ன பதிலே காணும்? வேலை கிடைக்கல சார். உங்களுக்கு என்ன வயசு? 30 சார். இளைஞன் அடுத்த கேள்விக்கு போகும் முன் மேஜை மேல் இருந்த 2 இன்டர்காம் கூப்பிட்டது. ரிசீவரை எடுத்தான். எஸ் என்றவன் ஒரு நிமிஷ நேரம் மறுமுனையில் யாரோ பேசுவதை உன்னிப்பாய் செவி மடுத்து விட்டு ரிசீவரை அதனிடத்தில் அமர்த்தினான். பின்னர் பேப்பர் வெயிட்டை எடுத்து வலது உள்ளங்கையில் அடக்கி கொண்டு குஷன் சீட்டுக்கு சாய்ந்தபடி கேட்டேன். இப்போ நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்துட்ருக்கீங்களா? ஜெயபால் நிமிர்ந்தார். இல்லை சார். ஏன் போய் சொல்கிறீங்க ஜெயபால்? நீங்கள் இந்த கம்பெனிக்குள்ளே நுழையும் போதே கம்பெனி பிஆர்ஓ உங்களை பார்த்துட்டாரு. இப்போ ஃபோன் பண்ணது அவர் தான். சார் அது தெரியும். தாம்பரம் மின்சார சுடுகாட்டில் பிணங்களை எரிக்கிற எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டராக இருக்கீங்க. இதை உங்கள் அப்ளிகேஷனில் ஏன் மென்ஷன் பண்ணல? ஜெயபால் பதட்டமாக எழுந்தார். சார் அது நோ, எனக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் அவசியம் இல்லை. பிணங்களை எரிக்கிற அந்த மின்சார சுடுகாட்டில் வேலை பார்க்குறீங்களா இல்லையா? ஆமாம் சார். அப்ளிகேஷனில் ஏன் அதை மென்ஷன் பண்ணலை? இப்போ நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்துட்ருக்கீங்களான்னு கேட்ட போதும் கூட இல்லைன்னு தானே போய் சொல்கிறீங்க. இந்த கம்பெனியில் போய் பேசுகிறவங்களுக்கு இடம் இல்லை. கெட் லாஸ்ட். சார். ஜெயபால் கண்கள் சட்டென்று நீர் தழும்பி 2 கைகளையும் சேர்த்து கும்பிட்டபடியே மேஜை சுற்றி கொண்டு அந்த இளைஞனை நெருங்கினான்.
சார் வேறு வேலை கிடைக்காத கொடுமைக்காக பிணங்களை இருக்கிற அந்த மின்சார சுடுகாட்டு வேலைக்கு சேர்ந்தேன் சார். அந்த வேலை இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கல சார். வெளியே அந்த வேலையை பற்றி சொன்னாலும் என்ன கேவலமாக பார்க்குறாங்க சார். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் என்னை வெட்டியான்னு சொல்லியே கூப்பிட்றாங்க. பாருங்கள் மிஸ்டர் ஜெயபால், உங்களோட பர்சனல் ஃபீலிங்ஸை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்கள் எந்த வேலை பார்த்தா என்ன, அதை அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ண வேண்டியது தானே. ஒரு விஷயத்தை மறைக்கிறதோ பொய் சொல்கிறதோ எனக்கும் இந்த கம்பெனிக்கும் ஃபவுண்டரான என்னோடய அப்பாவுக்கும் பிடிக்காத விஷயம். கெட் லாஸ், நீங்கள் போகலாம். அவன் அறையின் வாசலை நோக்கி கைகாட்ட ஜெயபால் சட்டென்று அந்த இளைஞரின் கால்களில் விழுந்தான். சார், நான் போய் சொன்னது தப்பு தான் சார். அதுக்காக இங்கே வேலை இல்லைன்னு சொல்லிடாங்க சார். இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சா அடுத்த மாதம் என்னோடய தங்கச்சியோட கல்யாணம் நடந்துடும் சார். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என்னோடய தங்கச்சியை பிடிச்சிருக்கு. ஆனால் மின்சார சுடுகாட்டில் பிணங்களை இருக்கிற ஆப்ரேட்டர் வேலை பார்க்குறது அவங்களுக்கு பிடிக்கல சார். ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்த்துட்டு தகவல் கூட அடுத்த மாதமே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க சார். இந்த வேலை நீங்கள் எனக்கு கொடுத்தா என்னோடய தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் சார். இளைஞன் புன்னகைத்தார். இந்த உண்மையை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம், பொய் சொல்லியிருக்க வேண்டியதில்லை. பொய் சொன்னது தப்பு தான் சார். இந்த கம்பெனியில் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை உண்டு சார். அவுட் சார். சார் ப்ளீஸ் என்னோடய சர்டிஃபிகேட்ஸை பாருங்கள் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன். இளைஞன் மேஜை மேலே இருந்த மணியை பார்த்தான். ட்ரிங். பியூன் கதவை திறந்து எட்டி பார்த்தான். சார், இவரை கேட்டுக்கு வெளியே அனுப்பிட்டு வா. ஜெயபால் வெகுண்டான். கோகுல்நாத் அந்த அம்பாசிடர் காரை பார்த்தார். டிரைவிங் சீட்டில் ஒரு பெண் உட்காந்துட்ருக்கா. யாருக்கோ வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. என்னோடய அசம்ஷன் அதுதான் அங்கிள். எவ்வளோ காலையில் கண்ணுக்கு கூலிங்கில் சொல்லணுமா? விஷ்ணு, நீ ஒரு காரியம் பண்ண. சொல்லுங்க அங்கிள். நீ பைக்கை எடுத்துகிட்டு பீச் ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போய் 7th கிராஸ் ஸ்ட்ரீட்டில் கட் பண்ணி 5th 6th ஸ்ட்ரீட்டில் குறுக்கு வழியாக நடந்தால் அந்த அம்பாசடர் கார் நிற்கிற வீதியின் பின்பக்கம் வரும். வீதியின் முன்னிலேயே பைக்கை நிறுத்திட்டு போய் இந்த பொண்ணை மடக்கி விசாரி. இதை புறப்பட்டேன். விவகாரத்தை ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண. பட்சிக்கு நீ வர்றது தெரியக்கூடாது. தெரியாது அங்கிள். பைக்கை உதைத்தான். அது ஒரு பிடி புகை கக்கிவிட்டு வேகம் பிடித்தது. கடற்கரை ரோட்டில் ஒரு நிமிஷ நேர பயணம். சாந்தோம் நகரின் 7th கிராஸ் ஸ்ட்ரீட் துடைத்து வைத்த மாதிரி இருந்தது. நுழைந்தான். அரை நிமிஷத்தில் 5th கிராஸ் தெருவையும் 6th கிராஸ் தெருவையும் வெட்டி கொண்டு அம்பாசடர் கார் நின்றிருந்த தெருவின் பின்பக்க பகுதிக்கு வந்தான். கொஞ்சம் கலீஜான வீதி. குழந்தைகள் வீதியோரமாய் டாய்லெட் போக, டீ கடை வாசலில் தினத்தந்தி பேப்பர் படித்துக்கொண்டே டீ குடிக்கும் ஆட்கள், குழாயடியில் கெட்ட வார்த்தைகளோடு தண்ணீர் பிடிக்கும் பெண்கள். விஷ்ணு பைக்கை ஓரமாய் நிறுத்தி லாக் செய்து கொண்டு தெருவின் முனையில் நின்றிருந்த அம்பாசடர் காரை நோக்கி போனான். 200 மீட்டர் தூரத்தில் அம்பாசடர் தெரிந்தது. விஷ்ணு இயல்பாய் நடந்தான். மனசுக்குள் ஒரு தவிப்பு குதித்தது. காரை நெருங்குவதற்குள் புறப்பட்டு போயிடுவாளோ? சற்றே நடையை எட்டி போட்டான். காருக்கும் அவனுக்கும் இருந்த இடைவேளை கணிசமாக குறைந்தது. காரை நெருங்க விஷ்ணுவின் மனசுக்குள் ஒரு ஆச்சரிய கொடி படபடுத்தது. காரணம்? காருக்கு நம்பர் பிளேட்டே இல்லை. அந்த இடத்தில் வெறும் கருப்பு செவகம் மட்டுமே தெரிந்தது. இது நிச்சயமாக தப்பான கார் தான். விஷ்ணுவின் நடைவேகம் இப்போது அதிகப்பட்டது. இடைவெளி மேலும் குறைந்தது. 50 மீட்டர். விஷ்ணுவுக்கு வியர்த்தது. 40 மீட்டர், 30, 20, 10. காரை சமீபித்தான். டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்திருந்த அந்த பெண் பீச் ரோடையே உன்னிப்பாய் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். அணிந்திருந்த ரோஸ் வண்ண சேலை கடற்காற்றில் கார் ஜன்னலுக்கு வெளியே படபடுத்தது. விஷ்ணு அவள் அருகே குனிந்தான். எக்ஸ்கியூஸ் மீ. குரல் கேட்டு அவள் திரும்பவில்லை. விஷ்ணு இன்னமும் குனிந்தான். மேடம், உங்களை தான். இங்கே யாருக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க? அவள் இப்போதும் திரும்பாமல் போகவே விஷ்ணு அவளுடைய தோளை தொட்டு அசைத்தான். சரிந்தாள் மெல்ல. சரிந்த வேகத்தில் அவள் அணிந்திருந்த கருப்பு கண்ணாடி பிடிப்பில்லாமல் கீழே விழ உயிரில்லாத கண்களோடு விஷ்ணுவை வெறித்தாள். தொடரும்.